Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 2 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இந்த சேனல் ஆப்ஷன்ஸ் தமிழாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. ஆப்ஷன்ஸ் தமிழில் மினிமம் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ரீச் பண்ணணும். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ரீச் பண்ணணும். சரி, என்னுடைய கோல் என்ன மைண்ட் செட் இது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ரீச் பண்ணிட்டா என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கு இன்னும் மேக்ஸிமம் சப்போர்ட் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத நான் அதில் அனலிசிஸ் பண்ணுவேன். என்னென்னு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டெலிகிராம் சேனலும், இது என்னுடைய டெலிகிராம் சேனல், இதனுடைய வெபினார் குரூப்ஸ் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னொன்று ரெகுலர் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் டெலிகிராம் சேனல் இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நிறைய ஃபேக் சேனல் இருக்கும், எதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதீங்க. அதாவது நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் ஆக்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணாதீங்க, நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் ஒரு சாதாரணமான விஷயம், அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். சார், ப்ராஃபிட்டில் என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, ப்ராஃபிட்டில் என்னால் ஹோல்டிங் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸ். இது அதான் அதிகமான மக்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ். இதுதான் கிட்டத்தட்ட 99% தான் பிரச்சனை வச்சுங்களேன். இது என்ன மைண்ட் செட் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது. அதாவது ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது, எனக்கு ஸ்டாப் லாஸ் பிடிக்காது, எனக்கு ஸ்டாப் லாஸை வெறுப்பாங்க, எனக்கு அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றதே ஒரு சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றுக்க. அப்படியே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஏற்றுக்கிட்டாலும் அவங்க மனசு என்னென்னா ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஏற்றுக்குவாங்க. எனக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப கசப்பாக இருக்கும், எனக்கு ஸ்டாப் லாஸ் வரக்கூடாது அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வராதவங்க தான் அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாதவங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கிட்டால் தான் அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுற மைண்ட் செட்டு உங்களை சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ரெடியாக ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண மைண்ட் செட் ஒரே நாளில் ஒன்றும் டெவலப் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. நம்ம சைக்காலஜி பற்றிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன். அது இன்னும் சொல்லாத விஷயமே கிடையாது. நீங்கள் அது சேனலில் ஒரு டைம் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை பிடிக்காதவங்க தான் அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது, பிளான் இல்லை. இப்போது ஒரு ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, லைவ் மார்க்கெட்டில். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போடுறேன். ஸோ இந்த இடத்துல எஸ்எல் இருக்குது, நம்ம இடத்துல டார்கெட்லாம் வருது. இப்போ தெரியும் டார்கெட்லாம் வருது. சரி, ஒரு வேளை ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு எஸ்எல் ஆகும்? பிளான் ஃபஸ்ட் அதுதான். இப்போ எஸ்எல் ஸ்டாப் லாஸ்க்கான பிளான் எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு வேளை எனக்கு எதிராக போயிடுச்சுன்னா எனக்கு 5,000 ரூபாய் நஷ்டம் வரும், 5,000 ருபீஸ் நஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் என்னென்னா, இந்த 5,000 ரூபாய் சேவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிரச்சனையே அங்கே தான். இப்போது இந்த 5,000 ரூபாய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுட்டாங்க. ஓகே, ப்ரைஸ் அவங்களுக்கு எதிராகவும் போகுது, அதாவது அந்த 5,000 ரூபாய் லாஸ் பக்கமும் போகுது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக் மனம் பதப்பதைக்கும். ஐயோ, இந்த 5,000 ரூபாய் போகுது, நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டோம், 5,000 ரூபாய் போகுது, 5,000 ரூபாய் போகுது. என்ன பண்ணுவாங்க, 5,000 ரூபாய் சேவ் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு தான், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை கொடுத்த ஸ்டாப் லாஸ் கொடுத்தது தான், அதை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொடுத்த ஸ்டாப் லாஸை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பின்னடைவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னென்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா ஐயோ நான் நான் கட் பண்ணி நினைக்கிறேன் போதும், அதாவது என்ன தோணுதோ அது செய்வாங்க. அந்த எல்லாம் ட்ரேட் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுதான் அதோட 2வது ஸ்டெப் என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் என்ட்ரி போட்டுட்டீங்க, கீழே ஒரு 95 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, மேலே ஒரு 110 ரூபாய் டார்கெட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் வர சொல்ல உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் 5 ரூபாய், அந்த 5,000 ரூபாய் ஸ்டாப் லாஸை காப்பாற்றணும்னு முயற்சி அது மைண்ட் செட் ரெக்கார்ட் பண்ணிவிடும், உங்களை டியூன் பண்ண. உங்களை அடுத்த ட்ரேட் எல்லா ட்ரேட்லேயும் இந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது மைண்ட் செட்டில் உங்களுக்கு பில்டப் ஆகிட்டா இருக்கும். ஸோ பிரச்சனை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகும். அப்போ என்ன ஆகும்னா, நாளடைவில் உங்களுடைய ப்ராஃபிட் சைட் போனால் கூட, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் சைட் போனால் கூட, இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே இடிச்சிடுமோன்ற பயத்தில் என்ன பண்ணுவீங்க, இந்த சரி இந்த வந்த ப்ராஃபிட் போதும், எப்படி இந்த ஒரு 3,000 ரூபாய் ப்ராஃபிட் காமிக்கும்,
சரி வந்த ப்ராஃபிட் போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம், வந்த ப்ராஃபிட் போதும், திரும்ப கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3000 திரும்ப கீழே வந்துச்சுன்னா என்ன மைண்ட் சொன்னால், அப்போவே இந்த 3000 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் வந்த 3000 போயிடுச்சு அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த மைண்ட் செட் ஏன் வருதுன்னா, இந்த 5000 கொடுக்க மனம் இல்லாதது, இந்த 5000 நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டு இந்த 3000 போச்சு அப்படின்னு நினைக்க தோணும். இது வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றியே ஆகணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் ஜோனில் வரவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 5000 வந்து ஆமாம் இந்த 5000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, எனக்கு அடுத்த ட்ரேட் என்ன பிளான் வந்துச்சுன்னா அந்த பிளானில் என்னால் அந்த 5000 சம்பாதிக்க முடியும் அப்படின்ற தைரியம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரியே போடணுமே தவிர, அடுத்த பிளான் எதுவும் இல்லை என்கிட்ட, இந்த ஒரு பிளான் தான் இருக்குது என்கிட்ட, இல்லை அடுத்த பிளான் இல்லை அப்படின்னா நோ எக்ஸிக்யூட். அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, ரெண்டாவது நாளைக்கு 2 ட்ரேட் பண்ணுறவங்க அந்த ஃபஸ்ட்டு நாளைக்கு 5000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருங்க. முன்னாடி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பின் விளைவை கொண்டு போயிட்டு சேர்த்துரும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் இதுவும் ஒன் ஆஃப் த மைண்ட் செட். சரி, அப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்கும். அதாவது சார் 5000 நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன், 5000 வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு, 5000 ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஆனால் நான் டார்கெட் செட் பண்ணது வந்து 10,000, நான் வெளியே வரலாமா? இது வந்து முக்கியமான கேள்வி. சார் நான் 5000 வந்து 1:1 வந்துடுச்சு, நான் வெளியே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் வின்னிங் ரேஷியோ வந்து பொறுத்தமையும். சப்போஸ் இப்போ உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து 10 ட்ரேடுக்கு வந்து ஒரு 7 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே இந்த மாதிரி 1:1 1 வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் யார் கொடுக்குறது? லாஸ் ஆனாலும் அதுக்கு ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் கொடுக்குறீங்க, ப்ராஃபிட் வந்தாலும் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ 5000 ப்ளஸ் ஒரு 1000 ருபீஸ் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் சேர்த்தா தான் உங்களால் வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் வர முடியும். இல்லை நான் 1:1 இதுக்குள்ளேயே வெளியே வந்துடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் ஜோனில் வர முடியாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா, உங்களுடைய வின்னிங் ரேஷியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய வின்னிங் ரேஷியோ ஒரு 85% வின்னிங் ரேஷியோ இருந்தால் தான் இந்த ஆர்ஆர் ரேஷியோ உங்களால் காப்பாற்றிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வின்னிங் ரேஷியோ ஒரு 10:7 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய 1:2 ரிஸ்க், இல்லை 1:1.5, அதாவது 7.5 7500 வந்தால் கூட இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆக உங்களுடைய 1:2 வந்து நீங்கள் ஈஸியாக ஹோல்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் 2 சேனல்லையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.